அமைச்சிருக்காங்க. தானோ சும்மா இரு நீ தானோ. வாய் மூடு. பத்தா குறைக்கு சரோட வீட்டுக்கார அப்பா வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிருக்காரா? என்ன நடந்துச்சு சொல்லுங்க. சரோ என்ன நடந்துச்சு? அதான் நான் சொல்றேன்ல. அதானா? அதான் இருந்தாலும் என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை கேட்டானா? யாரு யார் யார் கேட்டாங்க? நிர்மலா விஷயத்தை சொல்ல போனப்போ என்னடா நியாயம் கேட்க வந்திருக்கேன் என்ன பார்த்து கேட்டாப்போ எனக்கு புரியல. சரி ஏதோ பழச மனதில் நினைச்சு பேசிட்டா இதான் பிரச்சனையா? முன்னாடியே தெரியாம போச்சு. மரியாதை தெரியாத யாராவது மாமா பார்த்து இப்படி வார்த்தை கேட்பாங்களா? எனக்கு ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. முதல்ல தெரிஞ்சிருந்தா அந்த பொண்ணு எக்கட கிட்ட பொண்ணு நான் கான்வென்ஸ் போயிருந்திருப்பேன். நாம இவனுக்கு நல்லது நினைக்கிறோம். ஆனா இவனுங்க மனசுல விஷத்தல்ல வச்சிருக்கானுங்க. இதை சும்மா விடக்கூடாது. நான் என்னன்னு கேட்டு வந்தேன். ஏய் என்ன மாமா, உங்களுக்கு தான் அவங்கள பத்தி தெரியுமே, விட்டுடுங்க. அவங்க பொண்ணு நல்லா இருக்கும், நம்மளா பாடுபட்டு இருக்கோம். ஆனா நம்ம பொண்ணு வீட்டுக்கு துரத்தி விட்டுருக்காங்க. மனசுல ஈரம் இல்ல, மனசு பத்திக்கிட்டு எரியுது. ஏசரம் ஓ புருஷன் மாமா பார்த்து இப்படி வார்த்தை கேட்கலாமா? இவ்வளவு நேரம் இத பத்தி நிறைய பேசி அழுத்து போயிருக்கோம் மாமா, விட்டுடுங்க. என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? இனிமேல் உங்களுக்கு சும்மா விடக்கூடாது. என்ன ஏதுன்னு கேட்டா உங்களுக்கு புரியும். வணக்கம். வாங்க சார், வாங்கம்மா. வாங்க. அப்பா, என் காலேஜ்ல படிக்கிற குருவோட அப்பா, அவங்க அம்மா. இது எங்க அப்பா. வணக்கம். வாங்க வாங்க உட்காரு. வாங்க. அம்மா குடிக்க ஏதா கொண்டா. உட்காருங்க. அக்கா, நான் சொன்னல என் ஃப்ரெண்டு கடைப்பட்டுச்சுன்னு, அவங்க அப்பா அவங்க அம்மா. ஓ அப்படியா? பவானி, வணக்கங்க. நீ செய்த உதவி மறக்கவே முடியாதுமா. ஹாஸ்பிட்டல்ல வந்து என்ன விவரம் தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா நீ அதுக்குள்ள அர்ஜென்ட்டா கிளம்பிட்ட. ஆமாம்மா, அப்புறம்தான் குரு எல்லா விஷயத்தையும் சொன்னா. இவ்ளோ உதவி செஞ்ச உனக்கு நன்றி கூட சொல்லாம இருந்துட்டோமேன்னு மனசு குத்துச்சு. அதான் நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தோம். நீங்க எதை பத்தி பேசுறீங்க? பசங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போல இருக்கு. இன்னொரு பையன் அடிச்சதுல என் பையனுக்கு காயமாயிடுச்சு சார். அடேடே. மற்றவங்க யாரும் உதவிக்கு வராத போது பவானி தான் என் பையனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி கூடவே இருந்து நாங்கள் வர வரைக்கும் அவனுக்கு உதவியெல்லாம் பண்ணியிருக்கா. நாங்கள் வந்த உடனே டைம் ஆயிடுச்சுன்னு கிளம்பிட்டா. அதனால தான் நேரில் வந்து நன்றி சொல்லிட்டு போகலான்னு வந்திருக்கோம். உங்க பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணுங்க. நாங்க எப்ப வருவோன்னு காத்துக்கிட்டு இருந்தா. நாங்க வந்த உடனே வீட்ல தேடுவாங்கன்னு உடனே கிளம்பி வந்துட்டா. எங்க பையன் குரு உங்க பவானிய பத்தி நிறைய சொல்லியிருக்கான். இப்படி ஒரு பொண்ணு இந்த காலத்துல இருக்கிறது ரொம்ப அபூர்வங்க. உங்க பொண்ண ரொம்ப அருமையா வளர்த்திருக்கீங்க. அன்னைக்கு ஏதோ பஸ் ஆக்சிடென்ட்ல சொன்னவ. உங்கள் பொண்ணு சிரமப்படலையா?